அனைவருக்கும் வணக்கம். இன்று பிரபஞ்சமும் மனமும் பற்றி கூறவிருக்கிறேன். பிரபஞ்சம் எப்போதும் நன்மை துன்புறுத்துவதே கிடையாது. நாம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த தீய எண்ணங்களால் அசம்பாவிதங்களை வரவழைத்து கொண்டு துன்பப்படுகிறோம். இப்பொழுது நீங்கள் உங்களின் சிறந்த வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை நல்லவராகி பூர்த்தி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, எல்லாரும் மனம் தளராது அறம் செய்து நல்லவராகிவிட்டால் இந்த பூமியை சொர்க்கலோகமாகி திகழும். எனவே நல்லவராகுங்கள். நல்லவராகி உங்கள் குழந்தைகளையும் நல்லவராக வளர்த்து பிரபஞ்சத்திற்கும் உங்கள்கிட்ட நண்பராகுங்கள். நேற்று திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறமேல் துணையாமே என்கிறார். திருமந்திரத்தில் கிளைக்கும் என்பது தான் பெற்ற மக்களுக்கும் என்று பொருள். அப்படித்தான் பெற்ற மக்களுக்கும் அல்லது சந்ததியருக்கும் தனக்கும் குற்றமற்ற புகழ உடைய இறைவன் நன்மைகளை தரும்படி தவத்தையும் அறத்தையும் உண்டாக்கி வைத்துள்ளான் அல்லது படைத்துள்ளான். அவைகளே தவமும் அறமும் நம்முடைய உலக வாழ்விற்கு நல்ல துணையாகவும் ஆகும் என்கிறார். மனத்தோடு வாழ்தல் உலக வாழ்க்கை. மன எண்ணங்களை விட்டு அறிவு நிலையில் நிலை பெற்றால் துறவு அல்லது இறை வாழ்க்கை. மனிதன் 3 உடல்கள் கொண்டவன் என்று முந்தைய பத்தியில் பார்த்தோம். அதாவது தூள உடல், பௌதிக உடல், சூட்சும உடல் மற்றும் காரண உடல். தூள உடல் உள்ள ஐம்புலனாகிய கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகியவை கொண்டு பார்க்கிறோம், முகர்கிறோம், சுவைக்கிறோம், உணர்வு கொள்கிறோம். இவை எல்லாம் விட பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, முகர முடியுமா, ருசிக்க முடியுமா என்றால் முடியும். ஐம்புலன்களின் சூட்சும் நிலை கொண்டு அவற்றை எல்லாம் அனுபவிக்க முடியும் என்கிறார். எப்படி என்றால், தூக்கத்தில் கனவு காணும்போது தூள நிலையில் உள்ள ஐம்புலன்களாகிய கண்ணும் காதும் மூக்கும் வாயும் மெய்யும் அவைகளின் செயல்களை செய்ய திறனற்று போய்விடும். ஆனால் அவைகளின் சூட்சும நிலையில் உள்ள கண், காது, மூக்கு, வாய், மெய் முதலானவைகள் கனவில் தொழிற்படுவதால் அவைகளின் மூலமாக நாம் காணலாம், கேட்கலாம், முகரலாம், ருசிக்கலாம், உணரலாம். பொதுவாக அவைகளின் மூலமாக அனுபவிக்கலாம் அல்லது சூட்சும உடலை கொண்டு அனுபவிக்கலாம். கனவில் நாம் அடையும் உடலே சூட்சும உடல் ஆகும். ஆகையினால் சூட்சும நிலை என்ற ஒன்று உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சூட்சும உடல் நுண்ணுடல் என்று சொல்லப்படும் இந்த சூட்சும அல்லது நுண்மை நிலையில் தூள கண்ணின்றி காண முடியும், தூள காதென்று கேட்க முடியும், தூள மூக்கென்று முகர முடியும், தூள நாக்கென்று ருசிக்க முடியும், தூள தோல் என்று உணர முடியும், வெப்பம், பரிசம் அல்லது தொடும் இன்பம் முடியும். உண்மையில் இது ஒரு புரியாத புதிரும் அதிசயமாகும். மேலும் இறைவனின் புரிந்து கொள்ள முடியாத ஆராய்ச்சிக்கும் உட்படாத வல்லமையமாக இதுவும் ஒரு மாயை. நனவு, கனவு ஆகிய 2 நிலைகளிலும் அனுபவிக்கப்படுபவைகளை மட்டுமே மனிதனால் அறிய முடியும். ஆனால் நனவு நிலையில் அறிந்து அனுபவிப்பதை போன்று கனவு நிலையில் முற்றிலுமாக அறிந்து அனுபவிக்க முடியாது. ஏனினும் அனுபவப்படுவது நினைவுக்கு வரும்போதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். தூள அல்லது சூட்சும ஐம்புலன்களாகிய கண், காது, வாய், மெய், மூக்கு ஆகியவற்றின்றி அனுபவிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியும். அதாவது தூள சூட்சும உடல்களற்ற ஆன்மா என்ற நிலையில் காரண உடலை கொண்டு அனுபவிக்க இயலும். ஆனால் அதற்கு நேரடியான நிரூபணம் அல்லது நிர்ணயம் கிடையாது. எனினும் நல்ல ஆழ்ந்த கனவற்ற தூக்கத்தில் ஒரு சுகமான தூக்கம்தான் அனுபவிப்பதை விழிப்பு நிலையிலும் தூக்கம் எழுந்த பிறகு உணர முடியும். காரண உடலோடு ஆழ்ந்த தூக்கத்தில் ஆனந்தத்தை அனுபவிப்பதால் அந்த ஆனந்தத்தை தெளிவாக உணர முடியாது. ஏனெனில் ஜீவன் காரண உடலில் அறியாமையில் நான் பிரமம் என்ற அறியாத நிலையில் இருப்பதால் முழுமையாக முழு உணர்வோடு ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. காரண உடலும் அறியாமை நீங்கினால் காரண உடல் நீங்கினால் ஆனந்தத்தை முழுவதுமாக உணர இயலும். இதனை நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஆன்மா என்ற நுண்மையிலும் உண்மையான நிலையிலும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதே ஆகும். இந்நிலையில் துன்பம் என்பது இருக்கவே இருக்காது, ஆனந்தம் மட்டுமே அனுபவமாகும். காரணம் என்னவென்றால், தூள மற்றும் சூட்சும ஐம்புலன்கள் இல்லாததால் துன்பம் அனுபவப்படாது, ஆனந்தம் மட்டுமே அனுபவப்படும். ஏனெனில் ஆனந்தமே உயிரின் பிரமத்தின் வடிவமாகும் அல்லது இயற்கையாகும். தூள உடலோடு இருந்தாலும் தூய முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்க வல்லவர்கள்தான் ஞானிகள் என்று பெயரை பெறுகிறார்கள். அதாவது திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன அர்த்தம், என்ன சிந்திக்கணும்,
எதிலிருந்து ஒருவன் விடுபடுகிறானோ அதிலிருந்து அவையால் உண்டாகும் இன்ப துன்பம் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது எதுலேயும் ஒரு ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தால் அதன் மூலம் துன்பம் வராது, அதனால் இன்பம் வராது, துன்பம் வராது. அதனால் எதன் மூலம் நம்ம உணர்வு கூட இருக்கக்கூடாதுங்கிறாள். அதாவது இது இன்னொரு விலைக்கு சொல்கிறா இருந்தால், ஒருவன் திருமணமே வேண்டாம் என்றால் மனைவியால் ஆகி வரும் துன்பங்கள் இல்லை. ஒருவன் தனக்கு வாகனம், உதாரணம் கார் போன்றது வேண்டாம் என்றால் அதனால் ஆகும் செலவுகள், துன்பங்கள் இல்லை. குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர்களால் வரும் அல்லது அடையும் துன்பங்கள் இல்லை. இதற்கு குறிப்பிட்டவைகளை போன்றவைகளை விட்டோமையானால் துன்பம் மட்டுமல்ல இன்பமும் இல்லை. அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் ஏன் இன்பமும் இல்லை என்று சொல்லாமல் துன்பம் மட்டும் இல்லை என்று சொன்னார் என்றால், உலக வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம் என்று நீங்கியதால் இன்பமும் இல்லை என்று சொல்லாமல் குறிப்பாக துன்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். உண்மையில் யாவற்றினும் நீங்கியவனுக்கு இவ்வுலகத்தில் இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. துன்பம் இன்பம் இரண்டுமே இல்லை என்றால் பின் என்னதான் உண்டு என்றால், பிறவியால் அடையும் இன்ப துன்பங்கள் இல்லை, ஆனால் ஆன்மாவால் அடையும் தூய இன்பம் மட்டும் சீவனுக்கு உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.